நெல்லைக்கு அருகே இருக்கும் காளியம்மன் கோயில். அது பார்ப்பதற்கு ஒரு சாதாரண கோயில்தான். ஆனா அதன் பின்னால் இருக்கும் கிணற்றை பற்றி இந்த ஊர்ல யாருமே பேசவே மாட்டாங்க. ஏனென்றால் அந்த கிணற்றுக்குள் விழுந்தவர்கள் உயிரோட மேலே வரமாட்டாங்க. ஆனா அவர்களுடைய சத்தம் மட்டும் மேலே வரும். இந்த கதையே ஒரு நாள் ஆரோக்கு ரொம்பவே சந்தேகம் ஏற்படுத்தியது. அந்த கிணற்றை சுத்தி பார்க்க முடியுமா என்று ஒருத்தன் காமெண்ட்ஸ் போட்டதும் ஆரோகுக்கு இது ஒரு சவால் ஆகிவிட்டது. இரவு 11 மணிக்கு லைட் எடுத்துக்கொண்டு அவன் கோயிலுக்கு போனான். காற்று நின்ன மாதிரி அமைதி. இடத்துல யாருமே இல்லாம ஒரு பயங்கரமான மௌனம் இங்கு வந்துடாது. யாரோ கிசு கிசுக்கிற சத்தம் போல. ஆனா ஆரோக் அதை புறக்கணிச்சான். கோயிலின் பின்னால் இருந்த கிணறு இருட்டில் ஒரு கரும்பொழுகு போல இருந்தது. அவன் லைட் போட்ட போது ஒரு கயிறு கிணற்றிலிருந்து மேலே தொங்கிக்கிட்டு இருந்தது. பழைய கயிறு மாதிரி தோணல, சமீபத்திலேயே யாரோ பயன்படுத்திய மாதிரி சுத்தமா இருந்தது. அவன் கேமராவை கிணற்றுக்குள் ஜூம் பண்ணினான். அந்த நிமிஷத்துல உள்ளிருந்து ஒரு குழந்தை குரல், அண்ணா மேலே வர உதவுங்க. அவன் அதிர்ச்சியாக, யார் நீ என்று கேட்டான். கீழே வா. அடுத்த நாள் ஊரின் பெரியவர் சொன்ன உண்மையை கேட்டு ஆரோக் நடுங்கி போனான். 50 வருடத்துக்கு முன் ஒரு குட்டி பொண்ணு விழுந்து சத்தமா உதவி கேட்டுச்சு. ஒரு பெண் அவளை காப்பாற்ற போனாள். ஆனா அந்த பொண்ணு அவளை கீழே இழுத்துச்சு. அந்த கிணற்றிலேயே 2 பேரோட ஆவி தங்கி போச்சு. ஆரோக் உண்மை தேட அவர் மீண்டும் இரவிலேயே கிணற்றுக்கு சென்றான். இந்த முறை கயிறு தானாகவே அசைய ஆரம்பிச்சது. ஒரு நொடியில கயிறு அவன் காலில் சுத்திக்கிட்டு அவனை அடியில் இழுக்க ஆரம்பிச்சது. கிணற்றுக்குள்ளிருந்து ஒரு குட்டி பொண்ணு மேலே வந்தாள். முகம் பாதி கூந்தலால் மூடப்பட்டு, கண்கள் இல்லாத வெறுமை, நனைந்த மெதுவா மிதந்து வர்றாங்க. ஆரோக் தன்னை விடுவித்து ஓடி பிழைச்சான். வீடுக்கு வந்து வீடியோ பதிவு பண்ணும்போது கமெண்ட்ஸ்ல எல்லோரும் ஒரே மாதிரி ஒரு விஷயமா தான் சொன்னாங்க. அண்ணா உன் பின்னால யாரோ நின்னாங்க. கிணறுல இருந்து யாரு ஒரு கை வந்துச்சுன்னு. ஆரோக் அந்த பதிவை மீண்டும் பார்த்தான். அதுல அவன் பின்னால ஒரு குட்டி பொண்ணு நின்று இருக்கிறாள். அவள் முழுக்க ஈரமா, கூந்தல் முகத்தை மறைக்கிறது. மெதுவா அவனிடம் வர்றாங்க. அதை பார்த்த உடனே பயந்துடதான் அதன் அடுத்த நாள் முதல் ஆரோக் வீடியோ பதிவு செய்யவே இல்லை. உண்மையான பயம் அந்த கிணற்றில தானும். அந்த கிணற்றின் ஆவி இப்போதும் உதவி கேட்டு வருகிறதாம். அண்ணா மேலே வர உதவுங்க. நாளைக்கு நல்ல கதையோடு வர மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க.